வணக்கம். நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, டெட் எக்ஸாம் சரிங்களா? டெட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தி பார்ப்போம். சரிங்களா? இது வந்து பேப்பர் 1 தமிழ் கொஸ்டின் சரிங்களா? தமிழ் கொஸ்டின்ல 100 கொஸ்டின் 150 மதிப்பெண். அதேமாரி ஜிகேலயும் 100 கொஸ்டின் 150 மதிப்பெண். ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அது கட்டாயம் படிக்கணும். சரிங்களா? பார்த்துட்டு தான் போகணும். ஊர் பெயர்கள் மருவை எழுதுக. உதகமண்டலத்தை வந்து மருவு பேர் வந்து உதகை. உதகமண்டலத்தில் மருவு பேர் வந்து உதகை. இது வந்து எத்தனை 10th புக்கில் இருக்குது சரிங்களா? 10th புக்கில் 10th தமிழ் புக்கில் இருக்குது. 10th தமிழ் புக்கில் இது வந்து இருக்குது. உதகமண்டலத்தோட மருவு பேர் வந்து உதகை. அடுத்து பாருங்கள், வண்ணார்பேட்டையோட மருவு பேர் வந்து வன்னை. வண்ணார்பேட்டையோட மருவு பேர் வந்து வன்னை. 3வது கொஸ்டின் பாருங்கள், நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தோட மருவு பேர் வந்து நாகை. சரிங்களா? அடுத்து வந்து கலைச்சொல். திசிஸ்னா ஆய்வேடு. திசிஸ்னா ஆய்வேடு. அதுக்கப்புறம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுங்க. சினிமா. சினிமாங்கிறது வந்து தமிழ் சொல் வந்து திரைப்படம். சினிமான்னா திரைப்படம். அடுத்து இந்த வேலை நீ செய்வாய், எந்த வேலையை செய்வாய் என்ற வினாவுக்கு வந்து நீயே செய் என்று கூறுவது அது வந்து ஏவல் விடை. சரிங்களா? இந்த வேலை நீ செய்வாய் என்ற வினாவுக்கு நீயே செய் என்பது அது வந்து ஏவல் விடை. விடை வகைகள் வந்து கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் வந்து சுட்டு விடை. கடைத்தரு எங்குள்ளதுன்னா இப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொன்னால் அது வந்து சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது வந்து நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு வந்து போவேன் அப்படி சொன்னால் அது வந்து நேர்விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது கலைச்சொற்கள். ஆர்டிஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு. 10வது கொஸ்டின் பாருங்க, கல்ச்சுரல் அகாடமின்னா பண்பாட்டு களம். கல்ச்சுரல் அகாடமின்னு கேட்டால் பண்பாட்டு களம். பின்வரும் கலைச்சொலுக்கு சரியான தமிழ் சொல்லுன்னு கேட்டால் டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னு கேட்டால் இந்த பயணச்சீட்டு ஆய்வர். பயணச்சீட்டு ஆய்வருங்கிறது தான் இந்த டிக்கெட் இன்ஸ்பெக்டருக்கு சரியான வார்த்தை. 12வது கொஸ்டின் பாருங்க, பாரதியின் பாடல் அனைவரும் எளிதில் பொருள் விளக்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளை ஏற்ற ஓமை தொடரை தேர்ந்தெடுத்தால் உள்ளங்கை வந்து நெல்லிக்கை போல, நெல்லிக்கனி போல. அதாவது பாரதியார் வந்து சொல்கிற பாடல் வந்து எளிதாக பொருள் விளங்கும். உள்ளங்கை வந்து நெல்லிக்கனி போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது இதுன்னு கேட்டால் இது தற்செயலான நிகழ்வு. கொடிகட்டி பறத்தல் என்னும் ஓமை கூறும் பொருள் கேட்டால் புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினா, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்ன பிறவினை. என்னன்னு கேட்டால் இது பிறவினை. இது என்ன வகை வினைன்னு பார்த்து பார்ப்போம். சரிங்களா? 16வது கொஸ்டின், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வாக்கியம் கேட்டால் பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டறி. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். இது வந்து பெயர் பணியில் தொடர்ந்து இதுக்கு வந்து கரெக்டாக கேட்காங்க. உள்ளே பேசி கொண்டு போவது யாருன்னு கேட்டால் பெயர் பயனில்லை. இது வந்து தவறு. பூக்களை பறிக்காதீங்கிறது கட்டளை தொடர். இதுதான் சரியான இது. சரிங்களா? எவ்வளோ உயரம் கேட்டால் இது வந்து உணர்ச்சி தொடர். இது நாட்காலி. அவன் மாணவன். இது வந்து என்ன கேட்டால் இதுதான் பெயர் பயனிலை. இதில் வந்து பி தான் ஆப்ஷன் கரெக்டான. பூக்களை பறிக்காதீங்கிறது கட்டளை தொடர். பூக்களை பறிக்காது கட்டளை தொடர். இதுதான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கு விடைக்கேற்ற வினா. இதுக்கு வந்து விடைக்கேற்ற வினா கேட்டால் பானையின் எப்போது நமக்கு பயன்படுகிறது. இதுதான் விடைக்கேற்ற வினா. அடுத்து பாருங்க, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது வந்து விடைக்கேற்ற வினா கேட்டால் தமிழர் பண்பாட்டில் இதற்கு தனித்த இடம் உண்டு. இது வந்து வாழைக்கேற்ற தனித்த இடம் உண்டு. சரிங்களா? அடுத்து பகுத்தறி கவிராயர் என போற்றப்படுவர் உடுமலை. இதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் கேட்குற மாதிரி தான். யார் பகுத்தறி கவிராயர் என போற்றப்படுவார். இது வந்து விடைக்கேற்ற வினா. அடுத்து பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்தல். அதாவது பணிந்து பணித்து. பணிந்து பணிந்துன்னா அதோட மீனிங் கேட்டிங்கன்னா பணிவுடன் நடத்தல். பணித்துன்னா கட்டளை இடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அது வந்து பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது. அதாவது சி ஆப்ஷன் தான் கரெக்டாக கொடுத்துருக்கான். சரிங்களா? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் சொல்லி சி ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கான். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கட்டாயம் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து
என்ன மாடலில் கொஸ்டின் கேட்காங்க, எந்த மெத்தடில் நம்ம படிக்கணும், இந்த ஐடியா கிடைக்கும். அதேமாரி எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சம்மந்தமான கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் வந்து நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? இது வந்து கரெக்டான வார்த்தை. அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதில் வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்ற வார்டெல்லாம் தவறுதலாக மாறி மாறி இருக்குது. அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துகிற தவில், படகம், பிடில், பெரியாள். இதுதான் வந்து கரெக்டான வார்த்தையில் இருக்குது. சரிங்களா? அகரவரிசைப்படி. அடுத்து பாருங்கள், பின்வரும் சொற்களில் அகரவரிசைப்படுத்துகிட்டா இதில் வந்து ஐயம். சரியா? உயிரெழுத்துகள் தான் முதல்ல வரும். அதில் ஐயம் வந்து ஃபஸ்ட்டு ஐ அந்த வார்த்தை வருதா. அடுத்து வந்து கண்ணன் க, ரெண்டாவது வந்து சிறப்பு, அடுத்து தமிழ்நாடு தேவை. அடுத்து பாருங்கள், அகரவரிசையில் கணப்பறை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடு மகிடி இதெல்லாம் வந்து அகரவரிசைப்படி கரெக்டாக வருது. அடுத்து வேர் சொல்லை வினைமுற்று காண்க. இதில் வந்து பாடி இங்கிறது வினைமுற்று கேட்டால் பாடினால் இங்கிறது தான் வினைமுற்று. கீழ்கண்ட வரிசையில் ஏவல் வினைமுற்று சொல்லுன்னு கேட்டால் ஓடு. அதாவது ஏவல் வினைமுற்று வந்து எப்போதும் கட்டளை இதில் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஓடுன்னா ரன்னிங்கில் போகிற மாதிரி. விளைவது இது வேர் சொல்லை தருங்கன்னா இது விளை. வருக என்பது வேர்ச்சொல் வந்து வா. வேர்ச்சொல் வந்து வா இங்கே மாதிரி. அரியன் என்பது வேர்ச்சொல்லுன்னு கேட்டால் அரி. ரியை பார்த்துக்கோங்க, எந்த ரீன்னு கேட்டால் 2 சொல்லி ரீ. பொருள் தரும் பல சொற்கள்னு கேட்டால், அதாவது கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாம் வந்து குலை வகைகள். இதெல்லாம் வந்து நம்ம 10th வந்து புக்கில் இருக்குது. 10th தமிழ் புக்கில் இருக்குது. அதேமாரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னா மலைக்குகைன்னு கேட்டால் பீலம், முளை. இதெல்லாம் வந்து மீனிங் வந்து மலைக்குகை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான இணையை தேர்வுன வாழை. வாழை பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு வர்ற லே, ரெண்டாவது வந்து தமிழுக்கு வர்ற லே. அந்த ஸ்கூலுக்கு வர்ற லேக்கு வந்து மீன், தமிழுக்கு வர்ற லேக்கு வந்து மரம். சரிங்களா? அதாவது மீன், மரம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை அறிந்துங்கிட்ட சிரம் என்பதன் பொருள்னு கேட்டால் தலை. அடுத்து ஒளி மற்றும் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க கிண்ணம். அதாவது 3 சொல்லி இன்னு 2 சொல்லி இன்னு. 3 சொல்லி இன்னுக்கு வந்து சிறு பாத்திரம். இன்னொன்றுக்கு பாருங்கள், கிண்ணம்னா துன்பம். கிரெடிட் கார்டுன்னா இணையான தமிழ் சொல்லுன்னு கேட்டால் கடன் அட்டை. டிஜிட்டல்னா மின்னணு மையம். டிஜிட்டல்னு கேட்டால் மின்னணு மையம். சரியான தமிழ் வார்த்தை. வலுவு சொற்களை நீக்குக. சரியா? பிழையச்ச தொடர் எதுன்னு கேட்க செலியன் வரும். இது தப்பான வார்த்தை. செலியன் வந்தான். இதான் வந்து சரியான வார்த்தை. செலியன் வந்தான் அப்படின்னா சரியான வார்த்தை. அதேமாரி சந்தி பிழையை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் பியை பாருங்க, தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இதுதான் சரியான வார்த்தை. சரியான மரபு சொல்லை இணைக்குங்கிட்ட கமுகுன்னா பாக்கு இல்லைன்னா கூந்தல். சரிங்களா? இலக்கண வகைகளில் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அதாவது எழுத்து, சொல், தொடைங்கிறது வந்து தவறான இது. இதில் வந்து அணி. இதில் வந்து எழுத்து, சொல், அணி. இதில் வந்து தொடை வந்து சரியான வார்த்தை. இது வந்து பொருந்தாத வார்த்தை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் வந்து பஞ்சு வந்து பொருந்தாது. பொருந்தாத சொல்லை கண்டறித புனவை, மிதவை, நீக்கான், தெப்பம். சரிங்களா? அந்த புனவை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கப்பல் வரும். நீக்கான்கிறது நாவாய் ஓட்டுன்னு வரும். அடுத்து பாருங்க, ஐயம் என்னும் சொல்லுக்கு எதிர் சொல்லுன்னு கேட்டால் ஐயம்னா எதிர் சொல்லுன்னு கேட்டால் தெளிவு. ஐயம்னா பயம். அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து தெளிவு. எதிர்ச்சொல்லை தெரிஞ்சிட ஊக்கம் என்னும் எதிர்ச்சொல்லுன்னு கேட்டால் சோர்வு. எதிர்ச்சொல்லை எழுதுக. எளிதுன்னா அது வந்து அரிது. பூட்டு கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுன்னு கேட்டால் பூட்டும் ப்ளஸ் கதவுகள். இந்த கொஷின் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் கொடுக்குற ஆப்ஷன் தான். நீ ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. சரிங்களா? வானம் ப்ளஸ் அறிந்தன்னா என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் வந்து வானம் அறிந்த. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழில் ஒரு 100 கொஷினும், ஜிகே சம்மந்தமாக ஒரு 75 கொஷினும்,
25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் நம்ம 50 கொஸ்டின் தமிழ் பார்ப்போம். சரிங்களா? நன்றி.